ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பவானி லைஃப் ஸ்டைல் வீடியோ பார்க்க வந்த உறவுக்கு தேங்க்யூ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நலமாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் இப்போ தான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். காலையில் எழுந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் வந்தாங்க. அவங்கள அப்படியே பேசி 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 அவங்க அவங்க கதை சொல்ல நம்ம கதை சொல்ல அப்படியே கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் டீ போட போகிறேன். வாங்க டீ குடிக்கலாம். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமில் எனக்கு வேலை எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ இவர் ஊருக்கு போயிருக்காரு பார்த்தீங்களா, அதனால் நான் கிச்சனில் வந்து எனக்கு பெருசாக வேலை ஒன்றும் இல்லை. பின்ன எங்கள் சின்ன மகனுக்கு வந்து இப்போ கல்யாண சீசன், அவர் வந்து மேக்கப்பில் இருக்கார் பார்த்தீங்களா, சலூனில் வேலை செய்கிறனால அவர் இப்போ 4-5 நாளாகவே ரொம்ப பிஸின்னு அவருக்கு சாப்பாடு வேண்டாம் மம்மின்னு அவர் காலையிலே 6:45 7 மணிக்கெலாம் ஓடி போயிட்டார். இப்போ நானும் இங்கே பிஸ்கி பிள்ளை மட்டும்தான் வீட்டில் இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து நான் மசாலா டீ பண்ண போகிறேன். மசாலா டீக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் வாங்க. நீங்களும் டீ குடிச்சாச்சா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை துண்டு, ஒரு கிராம்பு, சுகர், டீ தூள். இது இத்தனையும் இந்த தண்ணி கொதிக்க பார்த்தீங்களா, இதில் போடணும். போட்டுட்டு உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே டீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணுவேன். அது மாதிரி எனக்கு சீனி வந்து தூக்கலாக இருக்கும். இது 9வது ஸ்பூன் சீனி, இது குட்டி ஸ்பூன் சரிங்களா. டீ பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் பிடிச்ச மாதிரி இருக்குது. மசாலா டீக்குனால கொஞ்சம் டீ வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், டீ நல்லா கொதிச்சுட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம பால் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெரிய பிரச்சனை ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பால் இருக்குன்னு நினச்சி நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறேன், பாலே இல்லை. இப்போ கடைக்கு தான் போய் நம்ம பால் வாங்கிட்டு வரணும் சரிங்களா. அதை டீ கொதிச்சுட்டு இப்போ பால் வாங்கிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பால் வாங்க பரப்பிட்டேன். கீழே பயங்கர வெயில் அடிக்குது. மணி 10:30 மணி 10:45 ஆகுது. நீங்கள் கூட வரீங்களா? இங்கே இருக்கீங்களா? நீங்கள் இங்கே இருங்க, நான் ஓடி போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன் சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு போய்ட்டுருக்குள்ள மூச்சியே வாங்கிட்டு அந்த அளவு வைக்க என் சாயா பாருங்கள் எல்லாம் வத்தியே போச்சு பாருங்கள். இப்போ பால் வாங்கிட்டு வந்துட்டேன் 1 லிட்ரு. பின்ன அதுக்கப்புறம் எங்கள் விஸ்கிக்கு பனானா தீர்ந்து போச்சு, கொஞ்சம் பனானா வாங்கிட்டு வந்துட்டேன். பின்ன இப்போ நம்ம கடைக்கு போகலன்னு கேரட்டும் அவளுக்கு கொடுக்கணும், அதுவும் தீர்ந்து போச்சு. இஞ்சி இல்லை சுத்தமாக. பின்ன கொஞ்சம் கொசுருக்கு கருவேப்பிலை வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு இத்தனைக்கும் 100 ரூபா க்ளோஸ், 96 ரூபா செலவு காலையிலேயே. வாங்க இப்போ பாலை காய்ப்போம். பாலை காய்க்கிறவங்க விஸ்கிக்கு பனானா உரிச்சு கொடுத்துருவோம். அவளுக்கு பனானா டைம் இது. பாலை காய்க்கி வச்சாச்சு. சாயாவில் பாலை ஊற்றிடலாம். ஃபுல்லாக வத்தி போச்சு சாயா. பாலையும் ஊற்றியாச்சு. விஸ்கிக்கு ஒரு கேரட் கொடுத்துடலாம். அவளுக்கு நேற்றும் கொடுக்கல, கேரட் முடிஞ்சு வச்சு கழுவி வாஷ் பண்ணி கொடுப்போம். தினம் அவளுக்கு காலையில் ஒரு பனானாவும் ஒரு கேரட்டும் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ 2 நாளாக கடைக்கு போல பார்த்தீங்கன்னா, அதனால் வாங்கிட்டு வரல. இப்போ கீழே போய் விலை அதிகம் தான் இருந்தாலும் வாங்கிட்டு வந்துட்டேன், பிள்ளைக்கு கொடுக்கணும்ல. இப்போ இந்த பாலை நம்ம ஃப்ரீசரில் போடுவோம் கொஞ்சம் நேரம். ஏன்னா இப்போ பால் இப்போ 2 நாள் எனக்கு மட்டும் தான் சாயை பார்த்தீங்களா. இவரு பால் குடிக்கிறோம் இல்லை, இப்போ ஃப்ரீசரில் அப்படி வச்சிடலாம். ஃப்ரீசர் கச்சா முச்சான கிடக்கு. இஞ்சி வாங்கிட்டு வந்தேன், இஞ்சியும் தீர்ந்து போச்சு, இஞ்சியும் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சாயா கொதிக்க இப்படி கரண்டியால் கிண்டி விட்டு அதை நல்லா வந்து பற்ற வைக்கணும். அப்படின்னா நல்லா கொஞ்சம் வந்து ஒரு சட்டி வச்சேன்னா 1/2 சட்டி ஆகணும். அப்போ தான் திக்காக மசாலா டீ அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சரிங்களா. இனிப்பு பத்தில் கொஞ்சம் இனிப்பு போடலாம், எனக்கு கொஞ்சம் தூக்கலாக இனிப்பு வேணும் ஃப்ரெண்ட்ஸ். சீனி போட்டாச்சுன்னா எப்போவுமே வீட்டில் டீ இப்படி தான் போடுவேன். எனக்கு தண்ணி மாதிரி டீ பிடிக்காது, வெந்து வேகாமல் அப்படி பிடிக்காது. நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியாக இருக்கணும். எப்போவுமே டீ போடுவோம். உங்களுக்கு காட்ட முடியாது, மற்ற வேலை இருக்கனால. இப்போ மற்ற வேலை ஒன்றும் இல்லைனாலும் உங்களுக்கு ப்ராப்பராக காமிச்சிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. நம்ம காக்காவும் வந்துட்டார். காக்காவுக்கு குட்டை பிஸ்கட் கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மசாலா டீ ரெடி. நான் அது கூட சாப்பிட்றதுக்கு வந்து மேரிகோல்டு பிஸ்கட் எடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிட்றதுக்கு எனக்கு பயங்கரமாக தலை சுற்றுது. கலந்து சாப்பிட பார்த்தீங்களா. வாங்க சியர்ஸ். நான் சாயை குடிச்சு இப்போ மீட் பண்ணுறேன் உங்களை. பொங்கல் பாலும் முடிஞ்சிட்டு தண்ணி வச்சேன் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக தண்ணி குடிக்காரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக சாயெல்லாம் குடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிற பாருங்கள். வெந்நி வச்சுருக்கேன். இந்த வெந்நி எதுக்குன்னா இப்போ நான் பால் கொழுக்கட்டை பண்ண போகிறேன். எனக்கு பால் கொழுக்கட்டை சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கும் பிடிக்காது, பையனுக்கும் பிடிக்காது. அதனால் வைக்கல. இன்னைக்காக எனக்காக நான் பண்ண போகிறேன். வாங்க இப்போ பால் கொழுக்கட்டை பண்ணலாம். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவை அரிசி மாவு. நான் லாஸ்ட் டைம் டிமார்ட் போயிருந்தேன் பார்த்தீங்களா, குறைய தான் பண்ணணும், எனக்கு மட்டும் தான் பண்ணணும், குறைய பண்ண போகிறேன். வீட்டில் அரிசி மாவு இல்லை. இது போன தடவை நான் டிமார்ட்டுக்கு போய்ட்டு ஏதோ பண்ணணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் மாவு எடுத்துருக்கேன், போதும் எனக்கு ஒரு ஆளுக்கு தானே. பின்ன கொஞ்சோண்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்துடலாம், அவருக்கு இந்த மாதிரி டிஷ்லாம் ரொம்ப பிடிக்கும். பின்ன இது வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி ஊற்றுறதுக்காக அந்த மாவு. இந்த வெந்நி வந்து நம்ம மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, குறையாக ஊற்றி லேசாக கிண்டணும், இல்லைன்னா ரொம்ப இதாகிடும். கிண்டி ஊற்றணும்
ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சோண்டு கீ ஊற்றும். கீ ஊற்றினா நல்லா மனமாக இருக்குது. எனக்கு பையன் இல்லைல்ல, அதனால் அவர் சாப்பிடணும்னு நினச்சா அவர் கீ போட மாட்டேன். அவர் இல்லை, அதனால் எனக்கு மட்டும்தானே கீ போட்டால் நல்லா சாஃப்டாக மனமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு தூக்கி தர்றதுக்காக சும்மா ஒரு பிஞ்ச் உப்பு போடுறேன். போட்டால் கொஞ்சம் நல்லா இனிப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ரொம்ப சூடாக இருக்குது, கையால் பிசைய முடியல. ஒரு 5-10 நிமிஷம் ஆறட்டுன்னு வச்சுட்டு பின்ன அதுக்காக கையால் நல்லா நம்ம பிசைஞ்சு மேஷ் பண்ணி வெண்ணெய் மாதிரி ஊட்டி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால் வந்து இந்த மாவு வந்து ஆறுற வரைக்கும் நம்ம இந்த வெந்நியை சூடு பண்ணலாம். அந்த வெந்நியில் கொஞ்சம் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். அதுதான் பால் கொழுக்கட்டைக்குள்ள போதும். பால் ரொம்ப ஆயிரும். பின்ன சீனி வந்து இதுக்கு நான் 1.5 பவுல் வந்து மாவு எடுத்தேன். இப்போ நமக்கு வந்து 2 பவுல் சீனி போடலாம். சரிங்களா? அப்புறம் 10 இன்னும் சீனி போட்டுக்கலாம். இப்போ சீனி இவ்வளோ 1 பவுல் எடுத்துருக்கேன். இப்போ போட்டுட்டு பத்தலைன்னா அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது 10ஆவது மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம். இன்னும் சாமிக்கெலாம் வச்சு பார்த்திங்களா எச்சி பண்ண முடியாதுல்ல, அதனால் நம்ம இதை எடுத்துலாம். நான் எப்போவுமே வந்து சீனியில் மாதிரி பட்டை போட்டு வைப்பேன். அது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பழக்கம். இந்த பாலும் தண்ணி கொதிச்சிருக்குள்ள மாவை ரெடி பண்ணிடலாம். மாவை ரெடி பண்ணலாம், இல்லை மாவை உருண்டை பிடிக்கலாம் குட்டி குட்டியாக சூப்பராக. ரொம்ப சூடுது, அறவே மாட்டேன், கையெல்லாம் பொத்துட்டு. வெறும் பார்த்திங்களா அந்த அளவு வெக்கையாக இருக்குது. உங்கள் ஊரில் வெக்கை என்னன்னு சொல்லுங்கள். ஆறவே மாட்டுக்கு. நான் தான் இந்த பாத்திரத்தை வந்து இந்த பிளேட்டில் மாற்றலாம் நினைக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது பார்த்திங்களா. ஃப்ரெண்ட்ஸ் மாவு சூப்பராக பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த ஏலக்காய் ரெண்டு நச்சுன்னு தட்டியெல்லாம் போட்டுடலாம். அப்போ தான் மனமும் குணமும் டேஸ்ட்டுமாக இருக்கும். 2 ஏலக்காய் போதும், நிறைய பண்ணது. ரொம்ப ஏலக்காய் பாயசம் மாதிரி மணக்கும். எனக்கு ரொம்ப ஏலக்காய் வந்து ஒரு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் இடிச்சாச்சு, போட்டுருவோம். போட்டுட்டு இதை கொஞ்சம் மருதாணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மருதாணி வந்து பறித்து காய வச்சு எல்லாம் பதம்படுத்தி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா ரெடி ஆகிட்டு, மாவு அப்படி ரவுண்டாக உருட்டலாம். இன்னொரு இருக்குது இப்படிங்க, இப்படி உருட்டி போடலாம். நான் சும்மா கையில் எப்படி வருதோ அப்படி உருட்டுறேன். சரிங்களா? நீங்கள் பாருங்கள் நான் இப்படி உருட்டுறேன். உருட்டு. உங்களுக்கு பால்கோவா கூட பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். முந்தி அடிக்கடி எங்கள் மருமக பண்ணுவாங்க. இப்போ நான் பண்ணி ஒரு 6-7 மாதம் ஆகிட்டு. எனக்கு சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். நான் எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது, பையனுக்கு பிடிக்காது. இன்றைக்கி யாரும் வீட்டில் இல்லை, என் இஷ்டத்துக்கு நான் எனக்கு என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட போகிறேன். நம்ம வாழ்க்கை நம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றின பால் பாருங்கள் நுரைச்சி இருக்குது. இது மொத்தமாக நம்ம அப்படியே தட்டக்கூடாது, ஒன்று இறக்கணும். மொத்தமாக தட்டினா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். ஒன்று எடுத்து இப்படி போடணும், பூ போல் போடணும். சரிங்களா? அப்படி போட்டால் தான் ஒன்று. கேஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக வச்சாலும் மாவு மாதிரி அப்படி பிடிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் போட்டோன்னே பாருங்கள் எப்படி மேலே அப்படி பொங்கி இப்படி கொதிச்சு வருது. இப்போ கரண்டி போடக்கூடாது, கரண்டி போட்டால் உடஞ்சிரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லேசாக கிண்டி பார்க்கலாம். கீழேருந்து இப்படி கரண்டி கொடுத்து எல்லாம் ஒன்று ஒட்டாமல் அழகாக ரஸ்மலாய் ரசகுல்லா மாதிரி வந்துட்டு சூப்பராக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் கடைக்கு போனால் தான் வந்து ட்ரெஸ்லாம் போடுவேன். சாரி, அப்படி தப்பாக நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கும்போது நான் மோஸ்ட்லி மேக்ஸியில் தான் இருப்பேன், நைட் ட்ரெஸ்ஸில் தான் இருப்பேன்னு நினச்சிக்கோங்களேன். கடைக்கு போனால் இப்படி மேக்ஸியோட ஓடிடுவேன். நம்ம கடைக்கு போனதான் சுடிதார் ட்ரெஸ்லாம் போடுவேன். நான் சாரீலாம் அவ்வளோ மோஸ்ட்லி கட்ட மாட்டேன். நீங்கள் நினைப்பீங்க என்னடா மேக்ஸி போட்டு வீடியோ எடுக்காமலாம் நினைக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் நினச்சாலும் நான் என்ன செய்ய, எனக்கு அந்த அளவு சூடாக இருக்குது. வீட்டிலலாம் ட்ரெஸ் போட்டு உட்காரணும் ஒரு பெரிய ஒரு சவால். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாவு கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த மாவு இப்போ நம்ம இதில் ஊற்றிடும். அப்போ தான் வந்து இதனால் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், தெரியுதுங்களா? இதை இப்போ இதில் ஊற்றினாலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடி நல்லா குழுன்னு வரும். நீங்கள் பால் கொழுக்கட்டை பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒருத்தவங்களும் தான் ஒரு மெத்தடில் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சது நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய டிஃப்ரெண்ட் நம்ம பண்ணலாம். அவங்கவுங்க வசதி பொறுத்து, அவங்கவுங்கள்ட்ட இருக்க பொருள் பொறுத்து. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏழைங்களும் வாழ்கிறாங்க, பணக்காரங்களும் வாழ்கிறாங்க. அதுக்காக ஏழைங்க நல்லா வாழ்கிறாங்க, நம்ம வந்து பணக்காரங்க நல்லா வாழ்கிறாங்கன்னு ஏழைங்க வாழாமல் இருக்க முடியாதுல்ல. அதனால் இது ஏன் விட்டு பால் கொழுக்கட்டை நான் செஞ்சுட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன். நீங்கள் பாருங்களேன். எங்கள் பிஸ்கி பொண்ணு சேர் அக்கிரமம் எனக்கு தாங்க முடியல. பாருங்கள் இப்படி உட்காந்துருவா. கேரட்டு கொடுத்தா பார்த்தீங்களா, பிள்ளைக்கு சாப்பிட கொடுத்தா சாப்பிடணும், பிச்சி கொதறி நாய் மாதிரி போட்டிருக்கா. குத்தாயக்கே இன்சானே வாழைப்பழம் கொடுத்தாக்க சூப்பராக சாப்பிட்டா. அப்போ நான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னா எப்படி உட்காந்துருக்கா பாருங்கள். ஆனால் இவர் பாவம் நேற்று வந்து ரொம்ப அவரை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இவர் இப்போ வண்டியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். பயங்கர வெக்கையாக இருக்குது, சூடாக இருக்குன்னு சொன்னார்.
ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பேர் என்னது பவானி லைஃப் ஸ்டைல். நான் எப்படி இருக்கணும், பவானி லைஃப்பில் என்ன நடக்குது, பவானி என்ன செய்கிறா, அதனால தான் பவானி லைஃப் ஸ்டைல் நான் இருக்கிறத அப்படியே காட்டுறேன். சிலவங்க வந்து வீடியோக்காக நிறைய காஸ்மெட்டிக் வாங்குறாங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க, நிறைய புது புது விஷயம் காட்டுறாங்க. என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குது, நான் என்ன செய்கிறேன், நான் எப்படி இருக்கேன், அதுதான் காட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாரீ வந்து ஏதாவது கல்யாணம் எதுவும் ஃபங்க்ஷனாக தான் கட்டுவேன். சும்மா என்னால் சாரீ கட்டவும் முடியாது, கட்டிட்டு இருக்கவும் முடியாது. எனக்கு அந்த பழக்கமும் இல்லை. அதனால் என்னை வந்து நான் இப்படி மேக்ஸியோட வீடியோ போடுற வைக்கிறேன்னு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க சரிங்களா. பவானி லைஃப் ஸ்டைல்லாம் பவானி லைஃப்பில் என்ன நடக்குது அதுதான். வாங்க நம்ம கொலக்கட்டை வந்துட்டு பார்க்கலாம். சூப்பர், அப்படியே ரஸ் மலாய் மாதிரி ரஸ்குல்லா மாதிரி இருக்குது. நான் கையில் வந்த சேப்பெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இன்னும் 5 நிமிஷம் ரெடி ஆயிரும். நான் சாமிக்கு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் சரிங்களா. என்னை பிடிச்சி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இதே போல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. எனக்கு எப்போவுமே உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. நீங்கள் நினைப்பீங்க இவன் ரொம்ப பேசுகிறானு, எனக்கு இந்த பேச்சை தவிர வேறு எதுவுமே தெரியாது. டான்ஸ் ஆட தெரியாது, எதுவுமே தெரியாது சரிங்களா. ட்ராவலிங் வீடியோ போட தெரியாது, விதவிதமாக பொருள் காட்ட தெரியாது. அதனால் பேச்சே நான் உங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பால்கோடா சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம சாமிக்கு வச்சுட்டு பின்ன அதுக்கப்புறம் உங்களை நான் மீட் பண்ணுறேன் சரிங்களா. அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு முடிக்கிறோம். பால் கொலக்கட்டை சூப்பர் ரெடி ஆகிட்டு இதை அப்படி நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம். அவங்களும் ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பக்கத்து வீட்டில் கொடுக்கும் போது நான் அவங்கள எது காட்டுறதுலன்னா அவங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல. அதனால வந்து அவங்கள நான் காட்டுறதில்ல சரிங்களா. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. உங்கள் ஓட்டு எனக்கு தான். மக்களால் நான், மக்களுக்கே நான். லவ் யூ. இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் கோடான கோடி நன்றி. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவு கண்டிப்பாக வரும் சரிங்களா. அச்சா பை பை, லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள்.